அண்ணே, ரயில்வே ஸ்டேஷனுக்கு எப்படி போகணும் என்று ஆட்டோக்காரரிடம் வழி கேட்டு சென்ற காலமெல்லாம் மறந்து போய்விட்டது. ஏனெனில் தற்போது கூகுள் நிறுவனத்திற்கு சொந்தமான கூகுள் மேப்ஸ் மொபைல் பயன்பாட்டை உலகளவில் சுமார் 2 பில்லியன் மக்களுக்கும் அதிகமான பயனர்கள் பயன்படுத்துகின்றனர். ஏனெனில் கூகுள் மேப்ஸ் பயன்பாடு GPS மூலம் இப்படத்தின் தகவல்களை மிகவும் துல்லியமாக நமக்கு கொடுத்து விடுகிறது. இருப்பினும் கூகுள் மேப் சில நேரங்களில் மாற்றுப்பாதை வழிகளை பல கஸ்டமர்களுக்கு காண்பிக்கும் போது அது சில நேரங்களில் கூகுள் மேப்ஸ் பயனர்களுக்கு பெரிய தலைவலியாகி விடுகிறது. அந்த வகையில் சமீப நாட்களில் பலவித விசித்திரமான நிகழ்வுகள் பதிவாகியுள்ளதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதன் உச்சகட்டமாக ஓரிரு நாட்களுக்கு முன்பு உத்தரப்பிரதேச மாநிலம் பரேலி மாவட்டத்தில் உள்ள ஃபரித்பூர் காவல் நிலைய பகுதியில் கூகுள் மேப்ஸ் காண்பித்த மாற்று வழியில் பயணித்த 3 நபர்கள் சென்ற கார் கட்டி முடிக்கப்படாத பாலத்தின் மேலிருந்து ஆற்றுக்குள் விழுந்ததில் அந்த மூவரின் உயிரும் பரிதாபமாக பறிபோன சம்பவமும் பெரும் பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. அதனால் நாம் எப்படி பாதுகாப்பாக கூகுள் மேப்ஸை பயன்படுத்தலாம் என்பது குறித்த தெளிவான தகவலை இந்த பதிவில் தெரிந்து கொள்ள போகிறோம். முதலாவதாக கூகுள் மேப்ஸ் பயன்பாட்டை எப்போதும் சரியான அப்டேட் செய்து பயன்படுத்தவும். இரண்டாவதாக சரியான அப்டேட் இல்லாத அல்லது காலாவதியான பழைய வெர்ஷன் கூகுள் மேப்ஸை கட்டாயம் பயன்படுத்தக்கூடாது. மூன்றாவது, கூகுள் மேப்ஸ் அடிக்கடி புதிய அம்சங்களை தொடர்ந்து அறிமுகம் செய்கிறது. அதில் கவனம் கொள்வது பாதுகாப்பானது. நான்காவதாக, கூகுள் மேப்ஸ் உங்களுக்கு வேகமான வழி என்று மாற்று வழியை காண்பித்தால் அந்த பாதையில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஐந்தாவது பாயிண்ட், உங்களுக்கு முன்பின் தெரியாத வழியில் பயணிக்கும் பொழுது மிதமான வேகத்தில் செல்வது நல்லது. ஆறாவதாக, நீங்கள் செல்லும் பாதையில் சாலை குறுகலாக இருந்தாலோ அல்லது வழியில் சந்தேகத்திற்குரிய அறிகுறிகளை கண்டாலோ அருகில் இருப்பவர்களிடம் வழி கேட்பது சிறந்தது. ஏழாவதாக, கூகுள் மேப்ஸ் பயன்படுத்தும் போது ஸ்ட்ரீட் வியூ அம்சத்தை தவறாமல் பயன்படுத்துங்கள். எட்டாவது, நீங்கள் எங்கு செல்ல வேண்டுமோ அந்த வழியை ஸ்ட்ரீட் வியூவில் வைத்து ஜூம் செய்து பார்த்துவிட்டு பயணத்தை தொடங்குங்கள். ஒன்பதாவது பாயிண்ட், பயணிக்கும் முன் சிறிது நேரம் எடுத்து நீங்கள் பயணிக்கும் வழியை ஆராய்ந்த பிறகு அந்த வழியாக செல்வது பாதுகாப்பானது. இந்த நெறிமுறைகளை ஃபாலோ செய்தால் நீங்கள் பாதுகாப்பாக கூகுள் மேப்ஸ் பயன்பாட்டை எந்தவித ஆபத்தும் இல்லாமல் பயன்படுத்தலாம்.